தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 18வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே என்பதாகும். தொடர்ந்து நாம் பதவுரை சிந்திப்போம். உதியா பிறவாமலும் மரியா இரவாமலும் உணரா நினையாமலும் மறவா மறவாமலும் விதிமால் அரியா நான்முகனும் நாரணனும் தேடிக் காணாதவனுமாய் விளங்கும் விமலன் புதல்வா, எந்த குற்றமும் இல்லாத மலமில்லாத சிவபெருமானுடைய திருக்குமாரரே, அதிகா எல்லோருக்கும் மேலானவரே, அனகா பாவமில்லாதவரே, அபயா பயமில்லாதவரே, அமராவதி காவல அமராவதியை காப்பாற்றியவரே, சூர பயங்கரனே சூரபத்மனுக்கு அச்சத்தை தந்தவனே என்பதாக அமைந்துள்ளது. பிறப்பும் இறப்பும் நினைப்பும் மறப்பும் இல்லாதவரும் மாலும் அயனும் தேடிக் காணாதவரும் மலமில்லாதவரும் ஆகிய சிவபெருமானுடைய திருக்குமாரரே, எல்லோருக்கும் மேலானவரே, பாவமில்லாதவரே, பயமில்லாதவரே, சூரபத்மனுக்கு அச்சத்தை அளித்தவரே என்பதாக சுருக்கமான பொருள் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் விரிவான பொருள் குறித்து சிந்திப்போம். இந்த அனுபூதி பாடல் துதிமயமானது, வேண்டுதல் இன்றி அமைந்துள்ளது. முதலில் வரும் சொற்றொடர் உதியா மரியா. சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். கடவுளுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களுக்குள் முதன்மையானது இறப்பும் பிறப்பும் இன்மையாகும். அஜம் துருவம் அஜாத இத்யேவம். பிறப்பு இல்லாத அவரே நமது பிறப்பை அறுக்க வல்லவர். பிரமன் மால் ருத்திரன் இவர்கள் பிறப்பிக்க மாட்டார்கள். ஆகையால் அவர்கள் காரணராகார். சம்புவே காரணர், அவரை தியானிக்க வேண்டும். பிறவா யாக்கை பெரியோன் கோவில் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. எல்லார் பிறப்பும் இறப்பும் இயல் பாவலர்த்தம் சொல்லால் தெளிந்தோம். நம் சோனைசன் இல்லில் பிறந்த கதையும் கேளேம். பேருலகில் வாழ்ந்துண்டு இறந்த கதையும் கேட்டிலேம் என்கிறது அருணகிரி அந்தாதி. உன் பிறப்போ 10ஆம் உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை, என் பிறப்பென்ன தொலையா என்கிறார் கவி காளமேகம். பெண் அமரும் சடைமுடியார் பிறப்பிலார் இறப்பிலார் என்கிறார் அப்பர் பெருமான். தொடரும் சொற்றொடர் உணரா மறவா என்பதாகும். சிவபெருமான் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர். ஆன்மாக்கள் நினைக்கும் மறக்கும். இதனை சகல கேவலம் என்பர். பகலும் இரவும் என்பர். இந்த இரவு பகல் அற்ற இடத்தே இறைவன் தரிசனம் கூடும். இரவு பகல் அற்ற இடத்தே ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வெய்யாய் பராபரமே என்று தாயுமானவர் இறைவனை இறைஞ்சுகிறார். நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினை பற்றிருக்கும் விமலன் இருக்கும் என்று திருமந்திரம் கூறுகிறது. தொடரும் சொற்றொடர் விதிமால் அரியா விமலன் என்பதாகும். நான் பரம் நான் பரம் என்று நான்முகனும் நாராயணரும் எதிர்த்து மலைந்த பொழுது இருவருக்கும் இடையே ஒரு சிவஜோதி எழுந்தது. இதன் அடிமுடி கண்டோர் பெரியவர் என்று முடிவு செய்து நான்முகன் அன்னமாகவும் நாரணர் பன்றியாகவும் மேலும் கீழும் தேடியும் காண முடியவில்லை. கீழ் நோக்குவது தாமத குணம், மேல் நோக்கி நிமிர்வது ராஜச குணம்.
தாமத குணத்தாலும் ராஜச குணத்தாலும் இறைவனை காண முடியாது. சத்துவ குணத்தால் மட்டும் இறைவனை காணலாம் என்பதை நாம் உணர வேண்டும். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆகுக என்று பெரிய புராணம் கூறுகிறது. பன்றி காட்டில் வாழும் இயல்புடையது. அன்னம் தாமரையில் வாழும் இயல்புடையது. காட்டில் வாழும் பன்றி பாதமாகிய தாமரையை தேடிச் சென்றது. தாமரையில் வாழும் அன்னம் சடையாகிய காட்டை தேடிச் சென்றது. இயல்புக்கு மாறாகச் சென்றால் இறைவனை காண முடியாது. திருமால் என்பவர் திருமகள் நாயகன், பிரம்மன் கலைமகள் நாயகன். பணத்தின் துடுக்கினாலும் படிப்பின் முறுக்கினாலும் பரமனை காண முடியாது. பக்தி ஒன்றாலேயே காண முடியும். இறைவன் உயிருக்கு உயிராய் இருக்கின்றான். உள்முகத்தாலேயே காண முயற்சி செய்ய வேண்டும். மாலும் அயனும் உள்ளே இருக்கின்ற இறைவனை வெளியே தேடியதனால் காண முடியவில்லை. தேடிக் கண்டுகொண்டேன் திருமாலுடன் நான்முகனும் தேடித் தேடனாத தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டுகொண்டேன். நாடி நாரணன் நான்முகன் என்றிவர் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ. மாட மாளிகை சூழ் தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே என்று அப்பர் பெருமான் கூறுகிறார். இறைவனை அன்பினால் அகம் குழைந்து உருகி அழுதால் காணலாம். ஆராய்ச்சியால் காண முடியாது. அழுதால் உன்னை பெறலாமே என்கிறது மணிவாசகரின் திருவாசகம். உதித்தும் உணர்ந்தும் மறந்தும் இருக்கும் நிலையில் மாலும் அயனும் மாதேவனை காண இயலவில்லை. தொடரும் சொற்றொடர் விமலன் புதல்வா என்பதாகும். சிவபெருமான் மலமில்லாதவர். இத்தனை பெருமையும் அவருடைய திருக்குமாரருக்கும் உண்டு. நீண்ட ஆடையில் இருந்து ஒரு துண்டு கிழித்தால் நீண்ட ஆடைக்கு உரிய பெருமை அனைத்தும் துண்டுக்கும் இருப்பது போல் முருகவேலுக்கும் அப்பெருமை உள்ளது என்கிறார். தொடரும் சொல் அதிகா என்பதாகும். அதிகன் என்றால் மேலானவன். அதிகனும் ஆகி என்ற சொல் அகரமும் ஆகி என்ற திருப்புகழில் வருகிறது. முருகவேல் மூவருக்கும் தேவருக்கும் மேலானவன். தொடரும் சொல் அனகா என்பதாகும். அகம் என்றால் பாவம். பாவமில்லாத அனகனாக இருக்கிறான் முருகப்பெருமான். தொடரும் சொல் அபயா என்பதாகும். பயமில்லாதவன் அபயன். ஆன்மாக்களின் பாவத்தையும் பயத்தையும் போக்க வல்லவன். பாவமில்லாதவனும் பயமில்லாதவனும் தானே பாவத்தையும் பயத்தையும் போக்க முடியும். தொடரும் சொற்றொடர் அமராவதி காவல. அமராவதி என்பது தேவலோகத்தின் தலைநகர். பொன்னகரில் உள்ள அந்நகரை முருகவேல் பாதுகாத்து அருளினார். நிறைவாக வரும் சொற்றொடர் சூர பயங்கரனே. பயம் என்றால் அச்சம், கரம் என்றால் செய்வது. சூரனுக்கு அச்சத்தை செய்தவர் முருகவேல். பிறப்பு இறப்பு இல்லாத சிவகுமாரரே, எனக்கும் பிறப்பை போக்கியருள் என்பதாக இப்பாடலின் ஆழ்ந்த பொருள் அமைந்துள்ளது. நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 19வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 18வது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.